ஒரு வழியா கிரிவலத்தெல்லாம் முடிச்சுட்டு கோபுரத்துக்கு வந்துட்டோங்க. ராஜகோபுரம் பக்கத்துல வந்துட்டோம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ராஜகோபுரத்த கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேங்க. எவ்வளவு அற்புதமான படைப்பு பாருங்க. அகத்துல இருந்து தாங்க வெளிப்படுது. ஒவ்வொரு மனிதனுடைய அகத்துல இருந்து எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் வெளிப்படுது பாருங்க. ஒவ்வொரு சிற்பியுடைய அந்த வேலைப்பாடு பாருங்க. எத்தன சிற்பிகள் இத இத வேலை பார்த்துருப்பாங்க. எவ்வளவு டைம் எடுத்திருக்கிறோம். நெனச்சு பார்க்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. எவ்வளவு பெரிய ஒரு 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 படைப்பு பாருங்க, கோபுரம். இது எல்லாமே உள்ள இருந்து தாங்க வெளியில வருது. நமக்குள்ள உள்ள விஷயம் தான் அது வெளியில ஒரு பெரிய படைப்பா வருது. இயலிசை நாடகமா. ஆனா, இயலிசை நாடகத்த ஒன்றிணைக்கக்கூடியதாங்க நான் அந்த ராஜகோபுரத்த பார்க்குறேன். கோபுரம் அப்படின்னாலே அது ஒரு 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 அகத்தினுடைய வெளிப்பாட தான் நான் பார்க்குறேன். அதனால தான் திரு வ சித்தர் திருமூல சித்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? "ஊன் உடலே ஆலயம்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு மனிதனுமே தனக்குள்ள ஒரு கோயிலா தான் ஒரு விஷயம் அந்த மனிதனுக்குள்ள இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ எவ்வளவு வேலைப்பாடுகள் பாருங்க. ஒவ்வொன்லயுமே ஒரு அர்த்தங்கள் பொதிந்ததுங்க. சூட்சும ரகசியங்களும், அர்த்தங்களும் பொதிந்தது தான் கோபுரமே. ஸோ அந்த கோபுரத்த பார்க்கும்போது எனக்குள்ள இன்னும் ஆன்மீகத்தினுடைய அந்த சிந்தனை நிலைப்பாடு எனக்கு அதிகமா வந்துருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்க கோயிலுக்குள்ள போக போறோங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணாமலையார தரிசிக்க போறேன். உண்ணாமலை அம்மாளையும்.